பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவரா இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையில நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு பூர்ண தயவும் கிருபையும் தருகிற நல்ல தேவன். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் போது, நம்ம வாழ்க்கையில விடுதலை காணாத ஒரு இடங்களிலும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருகிற நல்ல தேவனா இருக்கிறாரு. ஆண்டவரை நோக்கி பாருங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். உலகம் நம்மளுக்கு விரோதமா எழும்பலாம். அது மட்டுமல்ல, நம்பினவர்கள் கூட நம்மளை வெறுக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மளை வெறுக்காத தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன். ஆமென். உங்களோடு தேவனோட வார்த்தை பேச வந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை. பாருங்க, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க. தேவன் என்னோடு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்துல இருக்கிறாரு, என் பட்சத்துல இருக்கிறார், என் ஜபத்துல இருக்கிறாரு. என்னுடைய உபத்திரங்கள் மத்தியில தேவன் என் கூட தான் இருக்கிறாரு. என் கண்ணீர்ல ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு. நான் ஜபிக்கும் போது என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால், நம்பினீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் ஒருவனும் உங்கள் மேல் ஒரு கை மேல் போடுவதில்லை வசனம் சொல்லுகிறது. தேவனை நம்பி பாருங்க, ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. நிச்சயமாக தீமை ஒன்றும் உங்களை அணுகாது. தேவன் எல்லா விதத்திலும் எல்லா பொல்லாங்களிலும் உங்களை காப்பாற்றுவார், உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தரிடத்திலிருந்து நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு பலத்தை தருவார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 18:10 நீங்கள் தெளிவாய் விசுவாசித்து பாருங்க. கர்த்தர் நம்மளுக்கு நன்மை செய்கிற நல்ல தேவனா இருக்கு. ஆமென். செபிப்போமாக. அன்பும் இரக்கம் நல்ல பிதாவே, இந்த வேளையில இந்த வார்த்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவரே பேச வார்த்தைகள் இது உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இருப்பதாக. இதை விசுவாசிக்கிறவர்கள், இந்த வார்த்தையை அறிக்கை செய்வர்களுக்கு தேவ பலன் அப்படியாக வருவதாக. ஒரு தீங்கும் இவர்கள் அணுகாதபடி, ஒரு பொல்லாங்கும் இவர்களை நேரிடாதபடி ஆண்டவர் எல்லா விதத்திலும் அவர்களை பாதுகாத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால உடைய வார்த்தை சமாதானம் உண்டாக கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.